பேச்சாளர் கோவை முகுந்தனுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஞான மார்க்கத்திலே சென்ற யோகிகள் எல்லோரும், ரிஷிகள் எல்லோரும், முனிவர்கள் எல்லோரும் தங்களுடைய பூத உடலையும் பாதுகாக்க வேண்டும் என்று எதனால் சிந்தித்தார்கள் என்று நமக்கு ஒரு கேள்வி வரும். இப்ப திருமூலரினுடைய வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால், அவர் தன்னுடைய யோக சக்தியை வைக்க ஆன்மாவை உலாவ விட்ட போதும் கூட அவருக்கு அந்த பூத உடலை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார். அதே போலத்தான் அருணகிரிநாதரும் அவருடைய பூத உடலின் மீது காட்டிய ஆர்வமும் நமக்கு நன்றாகவே தெரியும். ஞான பாதை வேறு, உடலிலே இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம் வேறு என்று நாம் பல்வேறாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பர்களே, சத்தியமான உண்மை என்று சொன்னால், கோபுரமான அந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக நம்முடைய ஊனும் உடலும் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் கிளம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்று நம்முடைய தமிழ் மறைகள் போதித்த காரணம் என்ன என்று கேட்டால், உள்ளமும் உடலும் சரியாக சமநிலையில் இருக்கக்கூடிய ஒருவனுக்குத்தான், அந்த ஆரோக்கியமான மனதுக்குத்தான் ஞானத்தினுடைய பாதையும் ஞானத்தினுடைய மார்க்கமும் அறிவினுடைய மாட்சிமையும் ஒன்று சேர சுலபமாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயத்தையும் கொள்ள வேண்டாம் என்று நம்முடைய தமிழ் முன்னோர்கள் சொன்னார்கள். ஆகவே உடலையும் அறிவையும் மேற்கூறிய அந்த செறிவோடு நாம் பாதுகாப்போம் என்று சொல்லி இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது பேச்சாளர் கோவை முகுந்தன்.